கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் அனுதினமும் சத்திய திருவசனத்தை தியானிப்போம், சத்திய திருவசனத்தோடு நடப்போம், நித்திய பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவோம். இந்த நாள் தியானத்திற்கென்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 23 அதிகாரம் 18 நாம் வாசிப்போமானால், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நாம் அனுதினமும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மன துக்கத்தோடு வேதனையோடு இருப்போம். நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்கள் மீது நமக்குள்ள மனவேதனை துக்கங்கள் பெரிதாய் காணப்படும். ஏதோ ஒரு மனுஷரால் நல்லது நடக்கும் என்று அவர்களை நாம் நம்பியிருப்போம். நமக்கு வர வேண்டிய பண தேவைகள் வரும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். நமக்கு வர உபத்திரங்களும் கஷ்டமும் கண்ணீரும் வியாகுலங்கள் சஞ்சலங்கள் இன்றுடன் மாறிவிடும் என்று ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். ஆனாலும் உபத்திரங்களும் கஷ்டமும் கண்ணீரும் வரும்போது மனசுக்கு வேதனையாக காணப்படும். நம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் மேல எப்பொழுதும் பற்றுதலாய் இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோட நாடோறும் தேவனை தேடுவோமானால் நிச்சயமாகவே நமக்கு வருகிற சகல விதமான எல்லா உபத்திரங்களில் இருந்து கர்த்தர் ஒரு முடிவை, ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். நாம் எப்பொழுதும் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தருக்கு பயந்து நாம் அவர் வழிகளிலே நடப்போமானால் நிச்சயமாகவே நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. வருகிற உபத்திரம், சரீரத்தில் வருகிற நோய், நம்முடைய தேவைகள், பிள்ளைகளால் வருகிற உபத்திரங்கள், கணவரால் வருகிற உபத்திரம், மனைவியால் வருகிற உபத்திரங்கள், ஜாதி ஜனங்கள் மத்தியிலே வருகிற உபத்திரங்கள், நண்பர்களால் வருகிற உபத்திரமும் கஷ்டம், நமக்கு மேலான அதிகாரிகள் நிமித்தமாய் வருகிற உபத்திரம், காரணமே இல்லாமல் நம் மீது வருகிற உபத்திரம், சத்துருக்களின் நிமித்தம் வருகிற உபத்திரம், சரீரத்தில் வருகிற நோய் நிமித்தமாய் வருகிற உபத்திரம், கர்த்தர் எனக்கு நன்மையான காரியங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார், கர்த்தர் நிச்சயமாகவே எனக்கு ஒரு நல்ல தீர்வை கர்த்தர் கட்டளிடுவார். நான் மனுஷரை நம்பினேன், ஆனால் மனுஷர் என்னை கைவிட்டு விட்டார்கள். என் தேவன் மேல நான் பற்றுதலாக இருந்தேன், என் தேவன் மேல ஒரு நம்பிக்கை உள்ளவனாக இருந்தேன். என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக முடியாத காரியங்களை கர்த்தர் செய்யவில்லை. என் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். என் நம்பிக்கையை கர்த்தர் ஒருபோதும் அவமாக்க மாட்டார். நான் தேவனுடைய சமூகத்திலே நம்பிக்கை உள்ளவனாய் எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேனோ கேட்டேனோ கர்த்தர் எல்லா காரியங்களிலும் அவர் வாய்க்க செய்வார். நாம் தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. என் தகப்பன பிள்ளைகள் என்ன காரியத்தில் ஒரு நம்பிக்கையோடு உன் மீது கர்த்தாவே காணப்படுகிறார்களோ அந்த நம்பிக்கையிலே கர்த்தாவே இவர்களை கரம் பிடித்து வழி நடத்தும் அப்பா. உங்களுடைய கரத்தில் ஏசப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் வரணுமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.